குருவை நான் எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு? குருவை உங்களால் தேர்ந்தெடுக்கவே முடியாதுங்க யாராலும். ஏன்னா நீங்களே அறியாமையில் இருக்கிறோம். ஒரு சராசரி மனிதன், இருட்டில் இருக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி குருவை தேட முடியும்? நானே ஒன்றும் தெரியாமல் இருக்கேன். ஒன்றும் தெரியாமல் நான் இருக்கும் பொழுது இவர் சரியான குருவா இல்லையான்னு நான் எப்படி பார்க்க முடியும்? இவர் எனக்கு குருவா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் எப்படி நான் ஒரு குருவை அறிந்து கொள்வது? அது நீங்கள் அறியவே வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ள இந்த உண்மையை தேடுங்க. இந்த குருவை எனக்கு வேணும்னு தீவிரமாக எப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறதோ குருவே உங்களிடத்தில் வருவார். நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்லை. அப்படியே அந்த குரு வந்தாலும் இவர்தான் எப்படி குருன்னு நான் எப்படி அங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுங்கிற அடுத்த கேள்வியும் வரலாம். ஓகே, அது இந்த கேள்வியே உங்களுக்கு வராது. உங்களுக்குள்ள ஒரு தேடல் தீவிரமாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சக்தி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அந்த சக்தி உங்கள் தேடலுக்கு உண்டான தீனியை உங்களுக்கு போடும். அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டாகும். ஒரு அசாத்தியமான ஒரு ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பில் அடிமைத்தனம் இருக்காது. நீங்கள் உள்நோக்கி செல்வீர்கள். உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். இதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே புரிந்துவிடும். அவர் பின்னாடி நீங்கள் மறுபடியும் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பீங்க. அவரை ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தேடல் இருக்கான்னு பாருங்கள். தீவிரமாக தேடுங்க. உங்கள் முன்னாடி அவரே வருவார்.